சோ இந்த அபிஜித் திப்கே என்ன பண்ணிருக்காரு, எல்லா காக்ரோச்சுங்களும் ஒன்னா சேர்ந்தா என்னன்னு ஒரு ட்வீட் போடுறாரு, எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அந்த எக்ஸ் வலைத்தளத்துல அவர் பதிவு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே 5000 ரெஸ்பான்ஸோ 10,000 ரெஸ்பான்ஸோ அவருக்கு வருது. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் சோசியல் மீடியாலே ஒர்க் பண்ணவர்ன்றதுனால மேபி அவருக்கு இன்ஸ்டிங்க்ட் வந்திருக்கு. சோ அவர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்னு கிரியேட் பண்றாரு. ஏற்கனவே முன்னாடி அவருக்கு அனுபவம் இருந்திருக்கு, இருந்ததுனால அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்டோ இல்ல அவர் அந்த அவருக்கு தெரியும் இல்லையா, இந்த நம்பர் வந்ததுன்னா அந்த பாயிண்ட புடிச்சு அவர் என்ன பண்றாரு, அவரோட வருஷன் ஏஐ யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு லோகோ பிளாக் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாரு. அநேகமா 16ஆம் தேதி 17ஆம் தேதியான்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கிரியேட் பண்றாரு. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் தான் வைரலா போகுது. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் காக்ரோச் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து பயங்கர வைரலா போகுது. ஆரம்பிச்ச 2-3 நாளுக்குள்ளே பாத்தீங்கன்னா அது வந்து 16 மில்லியன் 18 மில்லியன், அதாவது 1.6 crores 1.8 crores ஃபாலோவர்ஸ் உலகம் ஃபுல்லா இருந்து, இந்தியால மொத்தம் இருந்ததுல. சோ அதுக்கப்புறம் அது என்னன்னா எல்லா சோசியல் மீடியாலயும் அது ட்ரெண்ட் ஆகுது, நியூஸ் சேனல்ஸ் அதை ரிப்போர்ட் பண்றாங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸும் வந்து இது பண்றாங்க. டிஎம்சி சேர்ந்த மஹுவா மொய்த்ரா அதை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சசி தரூரும் கொடுத்திருக்காரு, பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சிவசேனா பால் தாக்கரே, அதாவது உத்தவ் தாக்கரேவோட குரூப்ல இருந்து சஞ்சய் ராவுத் பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசி, திரிணாமுல் காங்கிரஸோட 2 கேண்டிடேட்ஸ் பேசினவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி தான். பேசினவங்க எல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆப்வியஸ்லி வந்து இது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா மாதிரி தான் இருக்கு. சோ அதனால ரூலிங் பார்ட்டிஸ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் தான் இதுக்கு வந்து பெரும்பாலும் சொல்றாங்க. அது பயங்கர வைரல் ஆகுது, ரிப்போர்ட் ஆகுது. சோ இதுதான் இந்த பின்னணி, இது ஏன் வந்ததுன்னு. சோ ஜட்ஜோட அப்சர்வேஷன் அது வந்து ஓட்டு அப்படிதான் இருக்கு. சோ அவர் சொன்னது வந்து வேலையில்லா இளைஞர்கள், அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, ஆனா அவரு சொல்லிட்டாருன்ற ஒரு வருத்தம். அதை வச்சு ஒரு சட்டாரிக்கலா ஒருத்தர் மீம் கிரியேட் பண்ண போக அதுக்கு வந்து வரவேற்பு வச்சு அவரு சரி ஓகே இது ஒரு இயக்கமா மாத்துவோம் அப்படின்றது அவர் ட்ரை பண்ணார். இதுக்கப்புறம் பல சேனலுங்கள்ல அவர் வீடியோ எடுத்துட்டாங்க. ஹிந்துல இருந்து கூட ஒரு ஷார்ட் 20 மினிட்ஸ் வீடியோ, ஐ மீன் இன்டர்வியூ எல்லாம் பண்ணிருக்காரு. சோ அவரை வந்து நீங்க ஆப் கிட்ட இருந்து உங்களுக்கு இதை வந்து அவர் ஃபர்ஸ்ட், ஐ திங்க் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அவரோட பேக்ரவுண்ட் அவர் சொல்லல, ஆப்ல இருந்து வந்தவர்ன்ட்டு. ஏன்னா மேபி அவருக்கு தோணி இருக்காது, ஏன்னா அந்த இயக்கத்தை விட்டு, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை விட்டு, அந்த ரோலை விட்டு அவர் வெளியே வந்துட்டார், அவர் சொல்லல. இது எப்போ அது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா, வேற யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணவர் அப்புறமா அது புரிஞ்சுட்டு அவரு எக்ஸ் வலைத்தளத்துல போடுறாரு, நீங்க வந்து ஏஏபில இருந்திருக்கீங்க சோசியல் மீடியா குரூப்ல, இது என்ன ஆப்க்கு ஒரு ஃப்ரண்ட் மாதிரியா அப்படியே சம்திங் ரிலேட்டட் டு அந்த மாதிரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி கொஸ்டின் பண்றாங்க. ஓ இவர் ஆப்ல இருந்திருக்காரு, சோசியல் மீடியால இருந்திருக்காரு, சோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற கொஸ்டின் அதுக்கப்புறம் நிறைய வருது.